ஓய்வு நாள் ஆராதனைக்கு கூட உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கர்த்தர் உண்டு பண்ணி நாளிலே தேவனுக்கு மகிமை செலுத்துகிற விதத்திலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி எல்லா ஸ்தோத்திரங்களையும் எடுக்கலாம். ஹalleluya, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரானவரை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஒருவரையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, இறங்கி வந்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாறுமே. இறங்கி வந்தால் ஆண்டவரே அசாதாரணமான காரியங்களை நடப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். வேதத்தை நாம் பார்க்கிறோமே, நீர் இறங்கி வருகிற எல்லா இடத்திலும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. இந்த காலை வேளையில எங்கள் ஆராதனைக்கு நீர் இறங்கி வருவீராக, எங்கள் ஆராதனைக்கு நீர் இறங்கி ஆட்கொள்வீராக. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நீரம்ப பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் இந்த காலை வேளையில் ஆட்கொள்வீராக, இந்த காலை வேளையில் அசைவாடுவீராக. நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் ஆண்டவரே அங்கீகரிக்கிறோம். இந்த இடத்துல நீர் இறங்கி வந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அங்கீகரிக்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் நடுவிலே இறங்கி அசைவாடி எங்களை ஆட்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் இந்த ஆராதனை மூலம் கட்டப்பட, எங்கள் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கைகள் இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரை பலப்படத்தக்கதாக எங்களை உடைய கருத்துரை அர்ப்பணிக்கிறோம். ஒன்று மாத்திரம் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க இல்லாம ஆண்டவரே இந்த பூமியில எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே உத்தரவாதம் இல்லை. அதை நாங்கள் ஆண்டவரை நினைத்து நாங்கள் மகிமைப்படுத்த ஆராதிக்க எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். தெரிந்ததான பாடல்கள் தான். நாம் ஆராதிக்கும் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து துதித்து அவருக்கு நாம் மகிமை செலுத்தலாம். ஆமென். நாம் ஆராதிக்கும் இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறார். நாம் ஆராதிக்கும் இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறார். அவர் சிந்திய ரத்தம் மீட்பு தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது.
சிந்திய ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுகம். அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வு சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. உடைந்து போன என் வாழ்வு சீரமைச்சாரு. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரு. சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்தாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்தாரு. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. கிருபை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு. என் நாவின் மேலே அதிகாரம். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் வாழ்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். இந்த உலகத்துல யார் நம்மோடு கூட இருந்தாலும், யார் நம்மோடு கூட இல்லாத இருக்கிற பட்சத்திலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லி இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு என்னை முன்னும் பின்னும் நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அவர் கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை அவர் மேலுக்கு கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இதே பாடல ஒரு மூன்றாவது சரணத்தை நாம் பாட போகிறோம். உலர்ந்து போன என் கோலை அவர் துளிர்க்கச் செய்கிற தேவனா இருக்கிறார். ஜீவனற்ற என்னுடைய வாழ்க்கையில அவர் ஜீவன் தருகிற தேவனா இருக்கிறார். ஒரு சேனையை போல என்னை எழுப்பச் செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படிக்கு கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாட போகிறோம். உலர்ந்து போன என் கோல துளிர்க்கச் செய்தார். ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. உலர்ந்து போன என் கோல துளிர்க்கச் செய்தாரு. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழுப்பச் செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. ஒரு சேனையை போல என்னை எழுப்பச் செய்தாரு. என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் செய்த நன்மையை
உண்டு மறவாதே பிரியமானவனே, நான் சும்மா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே. பிரியமானவனே, நான் சும்மா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஏசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. ஓங்கிய உன் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ, ஓங்கிய உன் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி நீ, அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர், மீட்டப்பட்ட உன் கருத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கின்ற எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எசப்பா எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கண்கள் ஆசைச்சு சொல்லுங்களேன், முடியாதது உமக்கு எதுவும் கடினமானது. அதை அறிக்கை செய்யும் பொழுது கடினமான காரியங்கள் எல்லாம், உன்னுடைய வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் எல்லாம் தேவனாலே நடைபெறும், தேவனாலே முடிவுக்கு வரும், தேவனாலே ஒரு மாற்றத்திற்கு வரும், தேவனாலே ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்கிற அனுபவத்திற்குள்ளே அவர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்களேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து நன்றி ராஜா, என் நன்றி தெய்வமே, நீர் போதுமானவர், நீர் மாறாதவர், உமக்கு கடினமானது ஒன்றும் இல்லை, உம்மால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, உமக்கு கடினமானது ஒன்றும் இல்லை, இந்த பூமியில் உமக்கு முடியாதது ஒன்றும் இல்லை. கண்ணீரோடு கவலையோடு மனதில் பாரத்தோடு என்ன செய்ய போகிறோமோ என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னுடைய சுமை அவருக்கு தெரியும், உன்னுடைய பாரம் கண்ணீர் அவருக்கு தெரியும், நீ கடந்து போய் கொண்டிருக்கிறதான கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும். உன்னை மீட்டெடுக்கவே, உனக்கு பலத்தை கொடுக்கவே, உன்னை சேற்றிலிருந்து தூக்கவே அவர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கிறார். உன் நிலைமைகளை அவர் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னுடைய வேதனை அவர் மாற்ற முடியும். உன்னுடைய இயலாமையிலிருந்து அவர் கை தூக்கி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அவரால கூடாதது ஒன்றுமில்லை, அவரால கூடாதது ஒன்றுமில்லை. நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீர் அவருக்கு தெரிகிறது. இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை துளைத்து போட்டதான அனுபவம் அவருக்கு தெரியும். யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, என்னுடைய நிலைமையை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே என்று சொல்லி
அங்கலாய்த்து தத்தளித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிற தேவன், உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிற தேவன். என் மகனே, என் மகளே, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. உன்னை உயர்த்தவே, உன்னை தூக்கவே, உன் கண்ணீரை துடைக்கவே, உன் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மாற்றவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ಹೊಸ ಜೀವ ತಂದಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಹೊಸ ಜೀವ ತಂದಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಹೊಸ ಬಲ ನೀಡಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ನನಗೆ ಹೊಸ ಬಲ ನೀಡಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಯೇಸು 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 ರಾಜ, ಸ್ತೋತ್ರ ಯೇಸு ராஜ. ஆண்டவர் சொல்றீங்களா, உன்னுடைய ஏமாற்றம் அவருக்கு தெரியும். நீ மனதிலேயே உனக்கு மட்டும் பூட்டி வைத்துக் கொண்டு யாருக்குமே என் கஷ்டம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி அநேகர் பார்ப்பதற்கு வெளியில சிரிப்பதை போல உன்னுடைய வாழ்க்கை, ஆனால் உள்ளுக்குள்ள ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைந்து போய் என்னை ஆற்றுவதற்கும் என்னை தேற்றுவதற்கும் என்னை புரிந்து கொள்வதற்கும் யாருமே இல்லை என்று சொல்லி உன்னுடைய உடைந்து போன உள்ளத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறார், ஆண்டவர் பார்த்திருக்கிறார், ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னை விசாரிக்கவே, உன்னை தூக்கி சுமக்கவே, உன்னை மீட்டெடுக்கவே அவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் ஜீவனை கொடுத்தார். பழையவைகள் எல்லாம் இந்த ஆராதனையோடு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒழிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறவர்களும் இதை நம்புகிறவர்களும் வீடுகளிலேயே நீங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஸ்தோத்ரா இயேசு ராஜா, ஸ்தோத்ரா இயேசு ராஜா, ஸ்தோத்ரா இயேசு ராஜா,
சொந்தம் நீங்க, என் சொத்து நீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவங்க நீங்க ஆண்டவரே. இந்த வாரத்துல உம்மை நாங்கள் கிட்டி சேர்வதற்கு, உம்மண்டை நெருங்கி வாழ்வதற்கு, உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்களால் நாங்கள் பாக்கியவான்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு துணை மாறும். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதிக நமக்கு நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் உன்னத நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது ಅನ್பான வாழ்த்துக்கள். ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು உயிரோடு ஜீவிக்கிறதினால் நாமும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿತನಾಗಿ ಜೀವಿಸುವುದರಿಂದ ನೀವು ಜೀವಂತರಾಗಿ ಇದ್ದೇವೆ. அவர் என்றைக்கும் மாறாத தேவர். ಅವರು ಯಾವಾಗಲೂ ಮಾರ್ಪಡದಂತ ದೇವರು. தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡುಗಳು ಏರ್ಪಡುತ್ತಿವೆ. குடும்பங்களில் மாற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿವೆ. தேசங்களில் மாறுதல் உருவாகி கொண்டிருக்கிறது. ದೇಶಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮಾರ್ಪಾಡುಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿವೆ. உலகத்தில் மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡುಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವಾಗಲೂ ಮಾರ್ಪಡದಂತ ದೇವರು. அவரை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் கூட ஒரு மிகப்பெரிய தைரியமும் பலனும் கிடைக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ಅವರನ್ನು ನಂಬಿರುವಂತ ಜನರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದರಿಂದ ಅವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த 5வது மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ಈ 5ನೇ ತಿಂಗಳಿನ 3ನೇ ವಾರಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இந்த நிலைமைகள் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று ஒருபுறம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போகிறார். ಈಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನೋಡುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿರಬಹುದು. ಆದರೆ ದೇವರು ಇದೆಲ್ಲ ಮಾಡಿರುವುದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. சபைகளில் புதுமை கடந்து வரப்போகிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಸದಾದ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗಲಿವೆ. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு புதிய தொடக்கம் வரப்போகிறது. ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವವರಿಗೆ ಒಂದು ಹೊಸ ಜೀವಿತವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತ ನೂತನವಾಗಿರುವುದರಿಂದ ಆತನ ಜೀವಿತವೆಲ್ಲವೂ ನೂತನವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ಆಕಾಶಗಳು ಭೂಮಿಗಳು ಎಲ್ಲ ನಾಶವಾದರೂ ನನ್ನ ಮಾತುಗಳು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எனவே தேவனுடைய வார்த்தை தேவ சமூகத்திலிருந்து கேட்கும் போது நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற மக்களுக்கு ஒரு புது தெம்பு, ஒரு புது உற்சாகத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರಾಲಯದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಒಂದು ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು, ಹೊಸ ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த சத்தத்தை கேட்கிற சபையாக இருக்கட்டும், வெளி ஜனங்களாக கூட இருக்கட்டும், ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಸಭೆಯ ಮಕ್ಕಳಾಗಲಿ, ಹೊರಗಿನ ಇರುವಂತವರಾಗಲಿ, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவுக்குள் நெருக்கமாய் இருக்கிறீர்கள், ನೀವು ಎಷ್ಟು ಒಂದು ಅಳತೆಯಲ್ಲಿ ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, கிடைத்த வாய்ப்பை எந்த அளவுக்கு ஞானமாய் பயன்படுத்தி இருக்கிறீர்கள், ಸಿಕ್ಕಿದಂತ ಸಮಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಕಾಲವನ್ನು ಕಳೆಯುತ್ತಿದ್ದೀರಾ, கண்ணீருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா, ಕಣ್ಣೀರಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. இப்படி எல்லாம் வாழ்க்கையில் வருகிறதே, இது எப்படி என்ன என்ற கேள்வியோடு குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಳೆಯುತ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தால் கூட நிரந்தரமாய் இடம் கொடுக்க கூடாது. ದೇವರನ್ನು ನಂಬಿರುವಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬಂದರೂ ಸಹ ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಇಂತಹ ಸ್ಥಳಗಳನ್ನು ನಾವು ಕೊಡಬಾರದು. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு தொடர்ச்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಎಡೆಬಿಡದೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கடந்த வாரத்தில் கூட
தம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதான கட்டளை என்ன? காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தை, அந்த செய்தியை நாம் கேட்டோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಸಹ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಂತ ಶಿಷ್ಯರಿಗೆ ಕಾದುಕೊಂಡಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟರು, ಅದನ್ನು ಅವರು ನೆರವೇರಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முதலாவது அவர்கள் கேட்டார்கள். ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಕೇಳಿದರು. தேவன் குறிப்பிட்ட இடத்தில் அவசரப்படாமல் 10 நாட்கள் பொறுமையுடன் காத்திருந்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ತಾಳ್ಮೆಯಿಂದ 10 ದಿನಗಳ ಕಾಲ ಕಾದಿದ್ದರು. காத்திருந்த நேரங்களில் வீண் சிந்தனைகளுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ಆ ಒಂದು ಕಾದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ವ್ಯರ್ಥವಾದ ಸಮಯವನ್ನು ಕಳೆಯದೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೇ ಇದ್ದರು. அவர்கள் கவனத்தை பரலோகத்தின் பக்கமாய் திருப்பி இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் சந்தேகம் இல்லாமல் அவர்கள் மன உறுதியோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ತರಿತಿರುತ್ತಾர்கள் ಎಂದು ವೇದಂ சொல்லுகிறது. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಹೇಳುವುದರಲ್ಲಿ ಅವರು ನಿರತರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ அப்படி அவர்கள் ஒரு மனதோடு 120 பேர் காத்திருந்த சூழ்நிலையில் தானே ஆண்டவர் இயேசு சொன்னபடியே பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஞானஸ்நான மகிமை இறங்கி வந்தது. ಆ ರೀತಿಯಾಗಿ 120 ಜನರು ಅಲ್ಲಿ ಕಾದಿದ್ದರಿಂದ ಪರಲೋಕದಿಂದ ಮಹಿಮೆಯು ಇಳಿದು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவர்கள் கூடி இருந்த இடம் முழுவதும் நிரப்பினது என்று வேதம் சொல்லுகிறது. ಅವರು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದ ಸ್ಥಳವು ತುಂಬಿ ತುಳುಕಿತು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. காற்று அடிப்பதை போல ஒரு முழக்கம் உண்டானது. ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೋ ಎಂಬ ಒಂದು ಶಬ್ದವು ಉಂಟಾಯಿತು. ஒரு அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ಉರಿಯಂತಿದ್ದ ನಾಲಿಗೆಗಳು ಅವರ ಮೇಲೆ ಬಂದು ಕುಳಿತಿತು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 120 பேர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. 120 ಜನರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಯಿತು. அவர்களால் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. ಅವರು ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அங்கும் இங்கும் அப்படியே அசைந்து கொண்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲೂ ಇಲ್ಲೂ ಚದರಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கூடி இருந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. ಕೂಡಿ ಬಂದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಯಿತು. அவர்கள் நாவுகளிலே ஒரு வித்தியாசமான வார்த்தை, ஒரு பாஷை, வித்தியாசமான பாஷை புறப்பட்டு வந்தது. ಅವರ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ಮಾತುಗಳು ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இது வரைக்கும் அவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லவே இல்லை. ಇದುವರೆಗೂ ಇಂಥ ಅನುಭವವು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. எந்த மனிதனால் கொடுக்கவும் முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ಇದನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த மனிதனால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இது வித்தியாசமான அனுபவம். ಇದು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಅನುಭವ. இயேசுவானவர் சொன்னார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು. ஞான ஸ்நானம் யோவான் கொடுத்தார். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಯೋಹಾನನು ಕೊಟ್ಟನು. தண்ணீரினாலே கொடுத்தார். ನೀರಿನಿಂದ ಕೊಟ್ಟನು. சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்பதாக சொன்னபடியே இப்பொழுது அந்த ஞான ஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ಕೆಲವು ದಿನಗಳಾದ ನಂತರ ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾಗ ಆ ಕಾರ್ಯವು ಇಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. ஞான ஸ்நானம் என்று சொல்லும் போது தெளிவு பெற்ற பின்பு தண்ணீரிலே மூழ்கி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஞான ஸ்நானம். ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಜ್ಞಾನ ಬಂದ ಮೇಲೆ, ಅರಿವು ಬಂದ ಮೇಲೆ ನೀರಿನಲ್ಲಿ ಮೂழ்கி ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು. இப்பொழுது இயேசுவோடு 3.5 வருஷம் கூட இருந்தவர்கள் தெளிவு பெற்ற பின்பு அவர்களுக்கு ஒரு உன்னத அனுபவம் கிடைக்கிறது. ಈಗ ನೋಡುವಾಗ 3.5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ ಶಿಷ್ಯರಿಗೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಿತು. பரிசுத்த ஆவியானவராலே இப்பொழுது அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அதாவது இப்பொழுது ஆவியானவருக்குள்ளே அவர்கள் முழுமையாக இப்பொழுது நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾದರು. இந்த நாளிலும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் சிலதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. அபிஷேக நிறைவு, அற்புத சாட்சி. அபிஷேக நிறைவு, அற்புதமான சாட்சி என்பதுதான் இந்த செய்தியின் சுருக்கமாக இருக்கும். ಈ ದಿನದ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮುಖ್ಯಾಂಶ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಭಿಷೇಕ, ಪರಿಪೂರ್ಣತೆ, ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது ஒரு கூட்டம் தேவனை அறிந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே மூழ்கி காணப்படுகிறார்கள். ಒಂದು ಗುಂಪನ್ನು ನೋಡುವಾಗ
ನೋಡುವಾಗ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ತುಂಬಿದವರಾಗಿ ಆತನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದಾರೆ. அடுத்து இன்னொரு சம்பவம் அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯುತ್ತಿದೆ. என்ன? ಏನೆಂದರೆ அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. ಅನುಭವ ಇಲ್ಲದವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் என்று நாம் யோசிக்க முடியும். ಅನುಭವ ಇರುವವರು ಅನುಭವವಿಲ್ಲದಿರುವವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அனுபவம் உள்ளவர்களின் வார்த்தை வித்தியாசமாயிருக்கும். ಅನುಭವವಿರುವವರ ಮಾತುಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. அனுபவம் உள்ளவர்களின் பழக்கம் வித்தியாசமாயிருக்கும். ಅನುಭವ ಉಳ್ಳವರ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அனுபவம் உள்ளவர்கள் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாயிருக்கும். ಅವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತವೆ. அதற்கு மாறாக அனுபவம் இல்லாதவர்களின் நிலை முற்றிலுமாக மாறுதலாய் காணப்படும். ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನೋಡುವಾಗ ಅನುಭವವಿಲ್ಲದವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கும்போது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ಪಂಚಶತಮ ದಿನವೂ ಹಬ್ಬವು ಬಂದಿರಲಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿದರು ಎಂಬುದಾಗಿ. யூதர்களின் காலங்களில் யூதர்களுக்கு அநேக விதமான பண்டிகைகள், ஒரு 7 விதத்திலே 7 பண்டிகைகள், அதன் இன்னும் வேறு பண்டிகைகள் அவர்கள் அனுசரித்து வந்ததாக நாம் பரிசுத்த வேதத்தை தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ಯಹೂದ್ಯರಾಗಿರುವಂತಹ ಜನರು ಅವರು ಆಚರಿಸುವಂತಹ ಹಬ್ಬಗಳು 7 ರೀತಿಯಾಗಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த பண்டிகைகள் முக்கியமான பண்டிகையில் ஒன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை. ಆ ಒಂದು 7 ಹಬ್ಬಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಹಬ್ಬ ಪಂಚಶತಮ ದಿನ. பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். ಪಂಚಶತಮ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ 50ನೇ ದಿನ. இதனுடைய விளக்கம் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் என்ற புத்தகத்தில் இதன் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದರ ವಿವರವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಯಾಜಕಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದಬಹುದು. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்லி 40 நாட்கள் அவர் பூமியில் இருந்தார். 10 நாள் இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த 50வது நாள் வந்தபோதுதான் பரலோகத்திலிருந்து வேத வசனத்தில் குறிக்கப்பட்டபடியே பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளிலே இறங்கி வந்தார் என்ற அந்த சரித்திரங்கள், உண்மை சம்பவங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ 40 ದಿನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರು. ಇನ್ನು 10 ದಿನ ಶಿಷ್ಯರು ಕಾದಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಇದು 50ನೇ ದಿನವಾಗಿರುವ ಪಂಚಶತಮ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இப்படி அந்த பண்டிகை என்று சொல்லும் போது நிறைய பேர் கூடி வந்திருந்தார்கள். வெறும் இந்த 120 பேர் மட்டுமல்ல, நாடுகளில் பல தேசத்தில் உள்ளவர்கள் அநேகர் அந்த இடத்தில் கூடி வந்தார்கள். ಈ 120 ಜನರು ಮಾತ್ರವಲ್ಲ, ಎಲ್ಲಾ ದೇಶದಲ್ಲಿಂದ ಅನೇಕ ಸದ್ಭಕ್ತರು ಬಂದಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. யூதர்களும் நம்பிக்கையுள்ள யூதர்களும் பயபக்தியுள்ள யூதர்களும் வந்தார்கள். ನಂಬಿಕೆಯಿಂದ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳ ಯಹೂದ್ಯರು ಬಂದರು. மற்ற பல நாடுகளில் சிதறி இருந்த மற்ற மக்களும் ஒரு பெரிய கூட்டமாக அந்த இடத்தில் இருக்கும் போதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்புதலின் சம்பவம் இங்கே இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ಹಲವು ದೇಶಗಳಿಂದ ಬಂದಂತವರು ಚದರಿ ಹೋಗಿದ್ದರು. ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದಿರುವಾಗ ಈ ಒಂದು ಅನುಭವವು ಅಲ್ಲಿ ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 120 பேருக்கு மட்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான அனுபவம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಂತಹ 120 ಜನರು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. மற்ற தேசத்திலிருந்து வந்தார்களே, இந்த அனுபவம் இல்லாத ஏராளமான நூற்றுக்கணக்கான அநேக மக்கள் அந்த இடத்திலே கூடியிருக்கும் போது, ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಂದ ಬಂದಂತಹ ಜನರು ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಾಗ அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிவிட்டது. ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ஆச்சரியத்தின் பிரதிபலன் என்ன? ಆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯದ ಒಂದು ಪ್ರತಿಫಲವು ಏನು? 6ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನವನ್ನು அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது இது என்ன நடக்க போகிறதோ, இதெல்லாம் எப்படி என்கிறதான கலக்கம் அவர்களுக்கு உண்டானது. ಈ ರೀತಿಯಾದ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರುವಾಗ ಈ ಜನರಲ್ಲಿ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಯಿತು. ஏன்னா இதற்கு முன்பு அவர்கள் அதை பார்த்ததில்லை. ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಇಂಥ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅವರು ನೋಡಿರಲಿಲ್ಲ. இது மனிதனால் நடப்பிக்கிற காரியம் இல்லை. ಇದು ಮನುಷ್ಯರಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯವಲ್ಲ. பணத்தால், படிப்பால், பலத்தால் இதையெல்லாம் கொடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ಹಣದಿಂದ, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ, ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை யார் தடை செய்யவும் முடியாது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಯಾರು ತಡೆಪಡಿಸ
வேத வசனத்தின் அடிப்படையில் தான் ஒன்றும் தவறாமல் நடைபெறும். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳಿರುವಂತದ್ದು ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಅಸ್ತಿವಾರದಿಂದ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படி வேத வசனத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தானே இந்த வசனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஜனங்கள் அந்த காரியங்களை பார்க்கும் போது அவர்களுக்குள் இது என்னமாய் முடியுமோ என்கிற மிகப்பெரிய கலக்கம் உண்டானது. ದೇವರೊಟ್ಟಿಗಿದ್ದಂತ ಜನರಲ್ಲಿ ನಡೆದಂತ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಬೇರೆ ದೇಶದವರು ನೋಡುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಲಿಬಿಲಿಯಿಂದ ಇದ್ದರು. தேவனை அறியாதவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கலக்கம் இருந்து கொண்டிருக்கும். ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಜನರಿಗೆ ಜೀವಿತವೆಲ್ಲ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. தேவனோடு இல்லாதவர்களுக்கு நடக்கும் சம்பவங்களை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲದಂತ ಜನರು ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்படாதவர்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு கலக்கத்தை கொண்டு வரும். ದೈವಿಕವಾದ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ನಡೆಯುವ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கலக்கம் மட்டுமல்ல, ಗಲಿಬಿಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அப்போஸ்தலர் 2:12 வாசித்து பாருங்கள். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 2:12 ವಚನವನ್ನು ಓದಿ அவர்களுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. ಅವರಿಗೆ ಸಂದೇಹವೂ ಬಂದಿತು. சந்தேகம் என்பது உண்மையை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். ಸಂದೇಹ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು. சந்தேகம் அவர்களுக்குள் பெருகின போது, ಸಂದೇಹವು ಅವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದಾಗ 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட படித்து பாருங்கள். 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿರಿ. அங்கே நடக்கிற காரியங்களை குறித்து பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நல்லவர்கள் பரியாசம் பண்ணுவார்களா? ಒಳ್ಳೆಯ ಜನರು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರಾ? தெளிவு உள்ளவர்கள் பரியாசம் பண்ணுவாங்களா? ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಇರುವವರು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರಾ? நல்ல சிந்தனை உள்ளவர்கள் நடக்கிற சில நல்ல காரியங்களை குறித்து அவர்களுக்கு பரியாசம் வருமா? ಒಳ್ಳೆಯ ಚಿಂತನೆ ಮಾಡುವವರಿಗೆ ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ಅವರಿಗೆ ಹಾಸ್ಯ ಬರುತ್ತದಾ? என்ன பரியாசம் பண்ணுகிறார்கள்? ಏನು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த 120 பேரும் ಈ 120 ಜನರು போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள். ಮದ್ಯಪಾನಕ್ಕೆ ಅವರು ಇದ್ದಾರೆ. மதுபான பிரியராய் இருக்கிறார்கள். ಮದ್ಯಪಾನದಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾಗಿದ್ದಾರೆ. பயங்கரமா குடிச்சிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க. ಇವರು ಭಯಂಕರವಾಗಿ ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அனுபவம் இல்லாதவர்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಜನರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஆனா இவங்க வந்து குடிச்சிட்டு பண்ணல. ಆದರೆ ಇವರು ಕುಡಿದು ಮಾಡಲಿಲ್ಲ. இவங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்த போது ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளே நுழைந்திருக்காங்க. ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾದದರಿಂದ ಅವರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾರೆ. இந்த சத்தத்தை கேட்கிற சபை மக்களே, வாலிப தம்பி, அருமையானவர்களே, ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೇ, ಯವನಸ್ಥರು, ದೊಡ್ಡವರೇ, வேதத்தை குறித்து உங்களுக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கா? ಸತ್ಯವೇದವನ್ನು ಕುರಿತು ನಿಮಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎದ್ದೇಳುತ್ತಿವೆಯಾ? இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு சந்தேகமாவே மாறிக்கிட்டு இருக்கா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕುರಿತು ನೀವು ಸಂದೇಹವಾಗಿಯೇ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் இயேசு சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த இந்த மேன்மை உங்களுக்கு பரியாசமா இருக்கா? ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿರುವಂತ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಜನರು ವಿಧೇಯರಾಗಿ ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಭಿಷೇಕದಿಂದ ಇರುವಾಗ ನೀವು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತೀರಾ? நீங்க எதை குறித்தும் பரியாசம் பண்ணலாம். ನೀವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಪರಿಹಾಸ್ಯ நீ ಮಾಡಬಹುದು. வேதத்தை குறித்து கூட நீ பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ಸತ್ಯವೇದವನ್ನು ಕುರಿತು ನೀನು நீ ಮಾತನಾಡುತ್ತಿರಬಹುದು. சபையை குறித்து கூட என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಸಹ ನೀನು ಏನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಿರಬಹುದು. உங்களுக்கு அனுபவம் இல்ல, உங்களுக்கு உண்மை தெரியல, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம். வாய் இருக்கிறது என்பதினாலே எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். ನಿಮಗೆ ಅನುಭವವಿಲ್ಲ, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಬಾಯಿ ಇರುವುದರಿಂದ ನೀವು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುತ್ತೀರಾ. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு மனுஷனும் தவறாய் பேசக்கூடாது என்று என் பரிசுத்த வேதம் கடுமையாய் எச்சரிக்கிறது. ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ದೂಷಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. இவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். ಆದರೆ ಈ ಜನರು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಾನಾ ಭಾಷೆಗಳಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனுடைய மகத்துவம் எது என்று பேசுகிறவர்களுக்கு தெரியும். ದೇವರ ಮಹತ್ವ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುವವರಿಗೆ ಗೊತ್ತು. அந்நிய பாஷையின் மேன்மை அதற்குள்ளே நிரம்பி இருக்கிறவர்களுக்கு தெரியும். ಅನ್ಯ ಭಾಷೆಯ ಒಂದು ಕಾರ್ಯ ಅದರಲ್ಲಿ ತುಂಬಿರುವಂತವರಿಗೆ ಗೊತ್ತು. ஏற்கனவே சொன்னேன், பணத்தால் இதை பெற முடியாது. ನಾನು ಮೊದಲೇ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಹಣದಿಂದ ಇದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು தாய் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தகப்பன் இந்த காரியத்தை கொடுக்க முடியாது. ತಂದೆ ತಾಯಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனாலே அனுபவம் இல்லாதவர்கள் பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಇರುವ
அந்நிய பாஷையை குறித்து ஆங்கிலம் தெரியாதவர்கள் ஆங்கிலம் பேசினால் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார்கள். ಆದ್ರೆ ಅನೇಕರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರು ಇವರು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த செய்தியை கொடுக்கிற நான் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் எனக்கு இந்த அந்நிய பாஷையின் அனுபவம் அதிகமா இருக்கு. அது எப்படி? இது தெய்வீகமானது. ஆங்கிலம் அந்நிய பாஷையா இருக்கலாம், ஆனால் இது அனுபவம். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனாலே பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆದರೆ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುತ್ತಿರುವಂತ ನಾನು ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರು, ಆದರೆ ಈ ಭಾಷೆಯನ್ನು ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಆದರೆ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಪರ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡು ಕುಳಿತಿದ್ದೀರಾ. தூரத்திலிருந்து பார்க்கிற வரைக்கும் ஒரு காரியம் வித்தியாசமாயிருக்கும். ದೂರದಿಂದ ನೋಡುತ್ತಿರುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. உள்ளே வந்த பிறகுதான் உண்மை மகத்துவம் விளங்கும். ಆದರೆ ಅದು ಒಳಗೆ ಬಂದಾಗ ಮಾತ್ರ ಅದರ ಮಹತ್ವ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. நீச்சல் குளத்தின் பக்கத்திலே மேலே உட்கார்ந்து கொண்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த நீச்சல் அடிக்கிறவங்க அல்லது அதற்குள்ளே சுத்தி என்ஜாய் பண்றவங்களை வித்தியாசமா சொல்லலாம். ಈಜಿನ ಕೊಳದ ಹತ್ರ ಹೋಗಿ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವವರು ಒಳಗೆ ಹೋಗಿ ಅದರ ಅನುಭವದೊಳಗೆ ಇರುವವರನ್ನು ಬೇರೆವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தண்ணிக்குள்ள போயிட்டு கைகால அடித்துக் கொண்டு அந்த நீச்சல் பழகின பிறகுதான் அதற்குள் ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் என்ன என்று மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. வாங்க நீச்சல் அடிக்க போகலாம், அது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்று. அனுபவம் உள்ளவர்கள் தான் அனுபவம் இல்லாதவர்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்த முடியும். ಆದ್ರೆ ಈಜುವ ಕೊಳದಲ್ಲಿ ಈಜುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುವಂತಹ ಒಂದು ಮಕ್ಕಳು ಅದರ ಅನುಭವವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಬನ್ನಿರಿ, ಈ ಅನುಭವವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. தெய்வம் இயேசு சொன்ன வார்த்தை என்ன விளையாட்டு வார்த்தையா? ನಿಜವುಳ್ಳ ದೇವರು ಹೇಳಿರುವಂತ ಮಾತುಗಳು ಅದು ಆಟವಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? பரிசுத்த ஆவியானவர் என்பது அவர் தேவாதி தேவன் அல்லவா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ದೇವಾದಿ ದೇವರಲ್ಲವಾ? பிதாவாகிய தேவனே என்று சொல்லுகிறோமே, அது எவ்வளவு மேன்மையானது. ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಅದು ಎಷ್ಟು ಮೇನ್ಮೆಯುಳ್ಳದಾಗಿದೆ. ஏசப்பான்னு சொல்லுகிறோமே, அந்த தேவாதி தேவனுடைய மேன்மை அது எவ்வளவு ஆசீர்வாதமானது. ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕರೆಯುತ್ತೇವೆ, ಆ ಒಂದು ಮಾತು ಎಷ್ಟು ಮಧುರವಾಗಿರುತ್ತದೆ. அதே போல பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்வதும் இது தெய்வீகமான தேவாதி தேவர். தேவாதி தேவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த தேவன் கொடுப்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். மூழ்கி இருக்கிற அனுபவம், மூழ்கி காணப்படுகிற ஒரு அனுபவம். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತೇವೆ. ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುವ ಆತ್ಮದಿಂದ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் பிரியமானவர்களே. ಇದನ್ನು ಅನುಭವಿಸುವವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗಿರುತ್ತದೆ. அனுபவம் இல்லாதவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಇರುವವರು ಯಾವುದು ಬೇಕಾದರೂ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இந்த நாட்களில் இந்த காலையில கூட நீங்கள் ஒரு அனுபவத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் உச்சகட்டத்தின் அனுபவத்திற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் செல்லத்தான் வேண்டும். ಆದ್ರೆ ಈ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಂತ ಮನುಷ್ಯರು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮೇಲಕ್ಕೆ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. உங்கள் ரட்சிப்பில் பூரணமடைய வேண்டும். ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் இயேசு சொன்னபடியே அவர் சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியருடைய அபிஷேக நிறைவுக்குள்ளே கடந்து போக வேண்டும். ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿದಂತಾಗಿ ಆತನಿಗಾಗಿ ನಾವು ಕಾದಿದ್ದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದೊಳಗೆ ಹೋಗಬೇಕು. இந்த அனுபவத்திற்குள் போகும்போதுதான் வேத வசனத்தின் மகத்துவம் தெளிவடைய முடியும். ಈ ಒಂದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು கருணைகளையும் ಸಾಧ್ಯ. வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ಕೃಪೆಗಳನ್ನು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அற்புதமான சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரும். ಅದ್ಭುತವಾದ ಸುಖ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. கலக்கங்கள் மாறி போகும். ಗಲಿಬಿಲಿಯು ಮಾರಲ್ಪಡುತ್ತದೆ. சந்தேகம் நீங்கி போய்விடும். ಸಂದೇಹಗಳು ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. பரியாசம் பண்ணுகிற உதடுகள் மாற்றியவை. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தை அநேகர் அந்த 120 பேரும் இவர்கள் சொன்ன செய்த காரியத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ಇವರು ಹೇಳಿದಂತ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು 120 ಜನರು ನೋಡಿ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள் நிரம்பி இருக்கிற பேதுரு என்று சொல்லப்பட்ட சீஷன் அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாய் எழுந்து நின்று இப்பொழுது சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறார். ಆದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯ ನೋಡಿದಂತ ಪೇತ್ರನು ಎಂಬ ಶಿಷ್ಯನು ಎದ್ದು ನಿಂತು ಧೈರ್ಯವಾಗಿ அனுபவம் இல்லாதவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அனுபவம் உள்ள பேதுரு இப்பொழுது சாட்சியாக அறிவிக்கிறார். ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಹೇಳುವಂತ ಜನರಿಗೆ ಅನುಭವವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಪೇತ್ರನು ಇಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ.
ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மதுபானத்தால் நிறைந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ಮದ್ಯಪಾನದಿಂದ ತುಂಬಿರುವವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರೇ? இது உங்களுடைய அறிவாய் இருக்கலாம். ಇದು ನಿಮ್ಮ ಜ್ಞಾನವಾಗಿರಬಹುದು. வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து நீங்கள் தீர்ப்பு வழங்கலாம். ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ನೀವು ತೀರ್ಪು ಕೊಡಬಹುದು. ஆனால் இந்த அனுபவம் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நடந்தது. ಆದರೆ ಈ ಒಂದು ಅನುಭವ ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯ. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை, யோவேல் 2:28 முதல் 32 வரை உள்ள விஷயங்களை இப்ப பேதுரு விளக்கி காண்பிக்கிறார். ಯೋವೇಲನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ 32ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪೇತ್ರನು ವಿವರವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ನನ್ನ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ಆಗ ಅವರು ಪ್ರವಾದಿಸುವರು. வாலிபர்கள், முதியோர், ஊழியக்காரர்கள் எல்லாருமே ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் ஆண்டவருக்காக எழும்புவார்கள் என்று நான் குறிப்பிட்ட வசனத்தை பேதுரு இந்த இடத்தில் சந்தேகத்தோடு இருக்கிற மக்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். ಗಂಡಸರು, ಹೆಂಗಸರು, ಯವನಸ್ಥರು, ಹಿರಿಯರು ಎಲ್ಲರಿಗೂ ಈ ಒಂದು ಅನುಭವ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಿದಂತ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. தெரியாதவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் மேற்கோள் காட்டி வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. ತಿಳಿಯದೇ ಇರುವಂತ ಜನರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟು ಅವರಿಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. ஒரு மனிதன் வேதத்தை தெளிவாய் வாசிக்கும் போது அவனுக்கு தெளிவு கிடைக்கும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಓದುವಾಗ ತಿಳುವಳಿಕೆ ಸಿಗುತ್ತದೆ. வேத வசனங்களை அறியாததினால் தான் தப்பான எண்ணங்கள் மனிதர்கள் வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கிறது. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಓದದೆ ಇರುವುದರಿಂದ ಆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತವೆ. பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை ஒரு மனுஷன் வாசித்து கவனமாய் கேட்டு அதிலே அதற்குள்ளே கடந்து போகும்போது அவர்கள் தெளிவாய் காணப்படுவார்கள். சந்தேகம் இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ முடியும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದುವಾಗ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಗ್ರಹಿಸಿ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. பேதுரு தீர்க்க தரிசனத்தில் உள்ள வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இப்போது அவர்களை தெளிவுபடுத்துகிறார். ಪೇತ್ರನು ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಎಲ್ಲರನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அனுபவம் உள்ள பேதுரு அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லி விளக்குகிறார். ಆ ಒಂದು ಅನುಭವ ಉಳ್ಳಂತ ಪೇತ್ರನು ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವರಿಗೆ ವಿವರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 36, அப்போஸ்தலர் 2:22 முதல் 36. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 36 ವಚನಗಳು. இயேசு கிறிஸ்து யார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಜವುಳ್ಳ ದೇವರು. அநேகரை மீட்கும்படியா இந்த உலகத்துக்கு வந்தவர். ಅನೇಕರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ஆனா எங்களை பரியாசம் பண்றீங்களே, நீங்களோ உங்கள் பிதாக்களோ சேர்ந்துதான் இந்த இயேசுவை அடிச்சு கொன்னுட்டீங்க. ನೀವು ನನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ, ಆದ್ರೆ ನೀವು ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದ್ದೀರಾ. சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮೊಳೆಗಳಿಂದ ಚಡಿದು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದೀರಾ. ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினார். ತಂದೆಯಾದಂತ ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದರು. நாங்களெல்லாம் அவரோடு கூட இருந்தவர்கள். ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತವರು. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு வேறு சாட்சிகள் இல்லை. நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் கூட இருந்தவர்கள். இப்போதும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಊನಲ್ಪಟ್ಟು 3ನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಮನುಷ್ಯರು ಬೇಡ, ಆದರೆ ನಾವು ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು ನಾವೇ ಸಾಕ್ಷಿಗಳು ಎಂಬುದಾಗಿ. அந்த இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின்படிதான் நாங்கள் எருசலேமில் காத்திருந்தோம். ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದೆವು. அவர் சொன்னபடியே இப்பொழுது நீங்கள் காண்கிறபடி அந்த ஆவியானவரால் இப்பொழுது நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ನೀವು ನೋಡುತ್ತಿರುವ ಹಾಗೆ ಆತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த வார்த்தைகளை பேதுரு அங்குள்ள மக்களுக்கு விளக்கி சொன்னார். ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿದ್ದಂತ ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿವರವಾಗಿ ಹೇಳಿದರು. அதன் பிறகு அவர்கள் அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்கள். பிரியமானவர்களே, ಅನಂತರ ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರೂ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನವಾಗಿ ಕೇಳಿದರು. 37 முதல் 40, 37 40 வசனம் வரைக்கும் பாருங்கள். 2ஆம் அதிகாரம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 37ರಿಂದ 40 ವಚನಗಳನ್ನು ಓದಿ. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಸಹೋದರರೇ, ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நாங்கள் தப்பு செஞ்சிட்டோமே, ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇವೆ, நாங்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டோமே, ತಪ್ಪಾದ
ಇದ್ದೇವೆ. எங்களுக்கு அனுபவம் இல்லாத போயிடுச்சு. ಈ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. நீங்க அனுபவத்தோட சொல்றீங்க. ನೀವು ಅನುಭವದಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்க சொல்ற அந்த வார்த்தை உண்மைன்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ನೀವು ಹೇಳಿದಂತ ವಿಷಯಗಳು ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇವೆ. நாங்க என்ன செய்யணும் அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்டார்கள். ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ಕೇಳುತ್ತಾರೆ. இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ಗಮನಿಸುತ್ತೀರಾ? உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ನನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. உங்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಇದೆ. தெரிந்தவர்கள் சில காரியங்களை சொல்லும் போது ತಿಳಿದಂತವರು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அது உங்களுக்கு புரியாவிட்டால் நீங்கள் அதை உணர்ந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ಆದರೆ ನೀವು ತಿಳಿಯದೆ ಇರುವಾಗ ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. பேதுரு கர்த்தருடைய அபிஷேகத்திலே நிறைந்த அங்குள்ள ஜனங்களுக்கு தன்னுடைய உண்மை காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். ಪೇತ್ರನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆ ನಿಜವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿದ್ದವರಿಗೆ ಹೇಳಿದರು. யாருக்கோ சொல்லுகிறார் என்று அங்குள்ள ஜனங்கள் கவலையீனமாய் இருக்கவில்லை. ಯಾರಿಗೋ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನವಿಲ್ಲದೆ ಆ ಜನರು ಇರಲಿಲ್ಲ. தேவ ஊழியக்காரர்கள் சொல்லும் போது எங்களுக்கு தான் என்று அந்த வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ದೇವರ ಸೇವಕರು ಹೇಳುವಾಗ ಮಾತುಗಳು ನನಗೇ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರು. அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ ಸಮಯದಲ್ಲಿ 38 வசனம் பாருங்கள். 38ನೇ ವಚನವನ್ನು பேதுரு அவர்களை நோக்கி ಪೇತ್ರನು ಅವರನ್ನು ನೋಡಿ நீங்க மனம் திரும்பணும். ನೀವು ಮನಸ್ತಾಪ ಪಡಬೇಕು. ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளணும். ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ನಿಮ್ಮ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் இந்த வரத்தை நீங்க பெறுவீங்க. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெறுவீங்க. ಆಗ ಮಾತ್ರ ನೀವು ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. நாங்கள் மனம் திரும்பினோம். ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡೆವು. நாங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றோம். ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆವು. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரம் எங்களுக்கு பொழிந்தருளப்பட்டது. ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯಿತು. நீங்களும் அப்படி செய்யும்படி இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿರಿ, ಇಂಥ ಅನುಭವ ನಿಮಗೂ ಬರುತ್ತದೆ. இன்னும் அநேக வார்த்தைகளை கொண்டு அங்குள்ள ஜனங்களுக்கு பேதுரு விளக்கி சொன்னார். ಇನ್ನು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಲ್ಲಿರುವಂತಹ ಜನರಿಗೆ ಬೋಧಿಸಿದರು. இந்த ஜனங்களுக்கு இந்த புத்திமதிகளை தேவ ஊழியக்காரனாகிய பேதுரு சொன்ன மாத்திரத்தில் ಅಲ್ಲಿದ್ದಂತ ಪೇತ್ರನು ದೇವರ ಸೇವಕನಾಗಿರುವ ಪೇತ್ರನು ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ என்ன நடந்தது பாருங்கள். ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು ನೋಡಿರಿ. 3000 பேர் ஆண்டவர் இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தார்கள். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ 3000 ಜನರು ತಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದಂತವರು, கலக்கமடைந்தவர்கள், ಗಲಿಬಿಲಿ ಹೊಂದಿದಂತವರು, சந்தேகப்பட்டவர்கள், ಸಂದೇಹ ಹೊಂದಿದವರು, பரியாசம் பண்ணினவர்கள், ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಿದವರು, உண்மை நிலை இப்பொழுது அவர்களுக்கு புரிந்த மாத்திரத்தில் ಆ ನಿಜವಾದ ಸಂಗತಿಯು ಅವರಿಗೆ ತಿಳಿದ ಮಾತ್ರದಲ್ಲಿ தங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ತಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ತೆರೆದು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. 3000 பேர் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். 3000 ಜನರು ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிரம்பிவிட்டது. ಈಗ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವು ತುಂಬಿ ತುಳುಕಿತು. இயேசு கிறிஸ்துவை யார் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் நிறைவான சந்தோஷம் இருக்கும். ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಒಂದು ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? ಈ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ನನ್ನ ಜನರು ನೀವು ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇದ್ದೀರಾ? உங்கள் துக்கத்தை மாற்றுகிற இயேசு உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. உங்க குறைகளை நீங்க உணரணும். ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀವು ಗ್ರಹಿಸಬೇಕು. உங்க தப்பு என்னன்னு உணரணும். ನಿಮ್ಮ ತಪ್ಪು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಬೇಕು. உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு உணர்த்தி காட்டும் போது ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಗ್ರಹಿಸಿಕೊಡುವಾಗ உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால் மட்டுமே ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ನಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதன் பிறகு என்ன நடந்தது? ಅನಂತರ ಏನು ನಡೆಯಿತು? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 46 உள்ள வசனங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 42ರಿಂದ 46 இந்த ವಚನಗಳು. 3000 பேரும் எல்லாவற்றிலும் ஒற்றுமையாய் மாறிவிட்டார்கள்.
ஒரு குடும்பத்துல இன்னைக்கு ஒரு 5 பேர் இருந்தா 5 விதமா வாழுறாங்க. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ 5 ಜನ ಇರುವಾಗ 5 ವಿಧದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஒரு சபையில ஒரு கூட்ட ஜனம் இருந்தா ஒற்றுமையா இருக்கிறது இல்ல, என்னென்னவோ குணங்கள் மாற்றம் அடைந்திருக்கிறது. ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳು ಇದೆ, ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದಿಲ್ಲ, ಏನೇನೋ ನಡೆಯುತ್ತದೆ. உள்ளத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் பாருங்கள், அனைவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும். ಆದರೆ ಅವರು ತಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತವರು ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ. ஒற்றுமையை உடைப்பது சாத்தான், ಒಗ್ಗಟ್ಟನ್ನು ಮುರಿಯುವುದು ಸೈತಾನನು. சமாதானத்தை கெடுப்பது சாத்தான், ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವುದು ಸೈತಾನನು. குடும்பத்தை பிரிப்பது சாத்தான், ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದು ಅಲಕಡಿಸುವುದು ಸೈತಾನನು. சபையில் பிரிவினை உண்டாக்குவது சாத்தானின் செயல்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಭೇದ ಭಾವವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಂತದ್ದು ಸೈತಾನನು. ஆனால் எல்லாரும் ஒன்றாய் ஒற்றுமையாய் அன்பாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் செயல். ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರುವುದು ದೇವರ ಉದ್ದೇಶ. அடுத்து என்ன நடந்தது பாருங்கள். ಅನಂತರ ಏನು ನಡೆಯಿತು ನೋಡಿರಿ. 47 வசனம். 47ನೇ ವಚನ. இந்த 3000 பேரும் ಈ 3000 ಜನರು சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ಸಭೆಯ ಮಂಡಳಿಗೆ ಸೇರಿಸುತ್ತಿದ್ದರು. சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿದರು. சபை என்பது முக்கியம். ಸಭೆ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. சபை என்பது கட்டடம் மட்டுமல்ல, ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕಟ್ಟಡವಲ್ಲ, ஜனங்கள் கூடி வருகிற இடம். ಜನರು ಕೂಡಿ ಬರುವಂತ ಸ್ಥಳ. இன்னைக்கு அநேகர் சபையை மதிக்க மாட்டார்கள். ಅನೇಕರು ನೋಡುವಾಗ ಸಭೆಗೆ ಗೌರವವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, சபைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ಸಭೆಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, சபையின் ஒழுங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், ಆ ಸಭೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. தனிக்காட்டு ராஜா போல வாழ விரும்புவார்கள். ಒಬ್ಬಟ್ಟಿಗರಾಗಿ ಕಾಡಿನಲ್ಲಿರುವಂತ ರಾಜನಾಗಿ ಇರಲು ஏதாவது ஒரு ಬಯಸುತ್ತಾರೆ. எச்சரிப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. ಯಾವುದಾದರೂ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. சத்ருவானவர் அவர்களை ஆட்டி படைக்கிறதுனால அந்த அனுபவத்திற்கு செல்லுகிறார்கள். ಶತ್ರುವಾದವನ್ನು ಅವರನ್ನು ಅಲಕಾಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் இந்த 3000 பேரும் சரியான சத்தியத்துக்குள் வந்து இப்பொழுது ஒன்றாய் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ಆದರೆ ಈ 3000 ಜನರು ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದು ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇದ್ದಾರೆ. அங்கே தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರು. அங்கே அநேகருக்கு முன்பாக தயவு கிடைக்க ஆரம்பித்தது. ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅವರಿಗೆ ದಯವು ಸಿಕ್ಕಿತು. ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டார்கள். ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟರು. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, இன்றைக்கு நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ. நீங்க கவலையால நிறைஞ்சிருக்கலாம், ನೀವು ಚಿಂತೆಯಿಂದ ಇರಬಹುದು, உலகத்தின் பலவிதமான குழப்பத்தில் நிறைந்திருக்கலாம், ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿರಬಹುದು. அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும், ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡವರಾಗಬೇಕು, ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்பொழுது நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ಆಗ ಒಳ್ಳೆಯ ಅನುಭವ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும், ನಿಮಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ உங்களுக்கு ಉಂಟಾಗುತ್ತದೆ, சமாதானம் கிடைக்கும், ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತದೆ, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. இந்த செய்தியை நீங்க கேட்டீங்களே, ಈ ಸಂದೇಶವನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಲ್ಲವೇ? மற்றவர்களைப் போல அனுபவம் இல்லாதிருந்தால் அனுபவத்துக்குள்ள வந்து விடுங்கள். ಮತ್ತೊಬ್ಬರ ಹಾಗೆ ಅನುಭವವಿಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅನುಭವದೊಳಗೆ ಬನ್ನಿರಿ. அனுபவத்தோடு உங்களை அர்ப்பணிக்கும் போது ಅನುಭವದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ உங்களுக்கும் இந்த பலத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ನಿಮಗೂ ಈ ಬಲವನ್ನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இது உன்னதமான பலன், ಇದು ಉನ್ನತವಾದ ಬಲ, இது புதிய பலன், ಇದು ಹೊಸ ಬಲ, இது பரலோகத்தின் ஆசீர்வாதம். ಇದು ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು அடுத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். ಅನಂತರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ அந்நிய ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. பாஷைகளை பேச வேண்டும். ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. இது கடையில காசுக்காக வாங்க முடியாது. நீங்க ಇದನ್ನು ಹಣದಿಂದ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು இது ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மை. ಇದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತ ನಿಜವಾದ இது ಸಂಗತಿ. அனுபவம். ಇದು ಅನುಭವ. இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் மாறிவிட்டால் ಈ ಅನುಭವದೊಳಗೆ ನೀವು ಮಾರ್ಪಟ್ಟರೆ ஒருவரும் உங்களை பிரிக்க முடியாது. ಒಬ್ಬರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவன் உங்களுக்கு ஏற்ற பலனை தருவாராக. ದೇವರು ನಿಮಗೆ ತಕ್ಕ ಬಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿ. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಪರಲೋಕದ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். ಇನ್ನು ಒಂದು ದಿನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இதுவரை எங்களுக்கு செய்து வந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ಇದುವರೆಗೂ ನೀವು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இதற்கு மேல் நீங்கள் நடத்த போகிற அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನೀವು ನಡೆಸುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த நாளிலும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. ಬಂಗಾರಪೇಟೆಯ வல்லமை இறங்கி வர வேண்டும். ಬಂಗಾರಪೇಟೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಲವು ಇಳಿದು ಬರಬೇಕಾಗಿ. ஆட்சியாளர்களை பொறுப்பெடுக்க வேண்டும்.
ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರಿ. ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧವಾன்களை காப்பாற்ற வேண்டும். ಎಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಜನರನ್ನು ಕಾಪಾಡಿರಿ. ஜாதி ஜனங்கள் மீது உடைய அபிஷேக வல்லமை இறங்கணும். ಎಲ್ಲ ಜಾತಿ ಜನಗಳ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಲವು ಇಳಿದು ಬರಲಿ. ஒரு ஆத்மா கெட்டு நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. ಒಂದು ಆತ್ಮವು ಕೆಟ್ಟು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ದೇವರೇ. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿರಬೇಕು. எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ಎಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರಬೇಕು. பரிசுத்த அக்கினியாலே நிரப்ப வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಗ್ನಿಯ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஒவ்வொருவர் மேலுடைய எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಆ ಉರಿಯುವ ಅಗ್ನಿ ದಹಿಸಬೇಕು. இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி போடு. ಈಗಿರುವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் விழுகிறோம். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬೀಳುತ್ತೇವೆ. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. தெய்வத்தை பார்க்க முடியாது. ನಿಮ್ಮಂತ ದೇವರನ್ನು ನಾವು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ದೇವರೇ. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ರಾಜಾವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ದೇವರೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு நன்றி ஆண்டவரே. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. இன்றைக்கும் இந்த காரியங்களை பொறுப்படுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சுகவீனமானவர்களுக்கு சுகந்தாரு. ಬಲಹೀನರನ್ನು ಮುಟ್ಟಿ ಬಲಪಡಿಸು. யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்கோ அவர்களுக்கு அற்புத விடுதலையை தரும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்றோம். ಯಾರ್ಯಾರಿಗೆ ಯಾವ ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ இயேசு என்னும் நாமத்தை நம்பும்போது அற்புதம் உண்டு. ಯೇಸು ಎಂಬ ನಾಮವನ್ನು ನಂಬುವಾಗ ಅದ್ಭುತ ಉಂಟು. அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ಅಂತ ಅನುಭವಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும். ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು எங்களை ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. தாட்டி அர்ப்பணிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஆசீர்வாதம் நம் எல்லாரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.